விஜய் அண்ணா தான் சிஎம். விஜய் அண்ணா உங்களுக்கு அது ஞாபகம் இருக்கான்னு எங்களுக்கு தெரியல. அப்படியா? விஜய் அண்ணாவா சிஎம்? அவருக்கும் ஞாபகம் இல்லை, எங்களுக்கும் ஞாபகம் இல்லை. அதே மாதிரி உன் 4வது புருஷன் ஸ்டாலின், அவருக்கும் தோத்துப்புட்டோன்னு தெரியல போல இருக்கு. ஜூலி, தோத்துப்புட்டோம் நம்ம ஆட்சி கிடையாதுன்னு தெரியல போல இருக்கு. காசை கொடுத்து கரண்ட நிப்பாட்டுறது, கூட்டாளிங்களை வச்சுக்கின்னு பச்சை புள்ளிய கடத்தி கெடுத்து விட்டு கொலை பண்ணி சாவடிச்சு போட்டுட்டு ரோட்ல பிரச்சாரம் பண்ண சொல்லி அனுப்புறது, இதெல்லாம் உங்க ஆட்சின்னு நினைச்சுன்னு பண்றாரு. அவரு தான் மறந்துட்டாரு போல இது அவர் ஆட்சி இல்லன்றது. எங்க ஆட்சி தானே எங்களுக்கு தெரிய வேண்டிய முண்டை. மாத்தி மாத்தி இன்ஸ்டால எங்க பார்த்தாலும் மரண ஓலமா மட்டும்தான் இருக்கு. கோயம்புத்தூர்ல ஒரு பிள்ளைய பாலியல் வன்கொணர்வு பண்ணி. பாலியல் வன்கொணர்வா? என்னாடியா கழுவுலா சொல்றா இவ? ஏன் முண்டா, அறிவு கட்ட தற்குறி முண்டா. உங்க ஆட்சியில புதுசா எதனா எடுத்துட்டு வந்திருக்கீங்களா? இல்ல எங்களுக்கு தான் தெரியலையா? வன்கொணர்வா? அப்புறம் மரண ஓலமா இருக்கா இன்ஸ்டா புல்லா? உங்க ஆட்சி தான் காரணம். உங்களால ஆட்சியில உட்கார முடியல, விஜய் அண்ணா ஒன்னும் பண்ண முடியல, அதனால மக்கள் பக்கம் திரும்பிட்டீங்க. நீங்க என்ன பண்ணா ஒரு சைலண்டா இருந்து உங்களுக்கு சூத்த தட்டி அடிக்கிறா சூத்த கிழிக்கிறாருன்னு தெரிஞ்சு போச்சு. அதனால மக்கள் பக்கம் திரும்பிட்டு உங்க ஆளுங்களே வச்சு அங்க காசை கொடுத்து புள்ளைய கொல்லு, கிழவிய கொல்லு, கிழவிய போ அப்படின்னு சொல்லி கிளப்பி விட்டுட்டு ஒரே மரணம் சத்தமா இருக்கா, மரணம் ஊழமா இருக்கா. நானும் நீ அந்த மரண ஊழத்தை விடணும்னு நாங்களும் எதிர்பார்த்துன்னு இருக்கிறோம். அதுக்குள்ள எது என்னன்னு நடக்க போய் பொதுமக்கள் பக்கமா எங்க அண்ணன் திரும்பி போயினே இருக்கிறாரு. உனக்கு என்னைக்கு நாங்க மரணம் ஊதின்னு வருவோம்னு தெரியாம போயிருச்சு எங்களுக்கு. இந்த பக்கம் திரும்பி பார்த்தா பீச்ல எப்பவும் போல சம்மர் ஹாலிடேஸ் விளையாட கூப்பிட்டு போன பிள்ளைய காணோம்னாங்க. அந்த பிள்ளை செத்தே போச்சு. அந்த பக்கம் பாக்குறது இருக்கட்டா, எங்க என்ன பாரு. சரி, பீச்சுக்கு விளையாட போன புள்ள காணாம போயிருச்சு, செத்து போயிருச்சு. இப்ப நாங்க என்ன பண்ணோம்? நாங்க கூட்டின்னு போனோமா? எங்க அண்ணன் கூட்டின்னு போனாரா? நாங்க போய் பிடிச்சி தள்ளி விட்டோமா? நேத்து செத்து போச்சுன்னா அந்த புள்ளைய பெத்த பொம்பளையே இன்னைக்கு வந்து மைக்க பிடிச்சுன்னு அழுத்தி இன்னைக்கு வந்து என் புள்ளைய மீட்டு கொடுக்கணும். எப்படி மீட்டு கொடுப்பாங்க? ஏன் நீ போய் ஊந்து முழுவி தேடி எடுத்துன்னு வாயா. நல்லவ தானே நீ, பத்தினி தானே நீ, ஊர் மேல போகாத தானே நீ. நீ என்ன பண்ணு, உனக்கு ஒரு புள்ளையோட வேதனை உனக்கு தானே தெரியும். அதனால என்ன பண்ணு, நீ போய் கடல்ல ஊந்து முழுவி தூக்கின்னு வா வெளில. பெத்தவ கூட்டின்னு போய் அங்க தண்ணி உள்ள குளிக்க விட்டா சாவு விட்டானா அதுக்கு நாங்க பொறுப்பு மயிரா உனக்கு? அது குழந்தை செத்துருச்சு, அது பெரிய வருத்தம் தான், நான் இல்லைன்னு சொல்ல கிடையாது. நீ எல்லாம் வந்து உட்காந்துட்டு பேசுற என்னங்க இது? தானே போய் எங்கேயோ விளையாண்டு ஒரு குழந்தை அதோட ஆயுள் காலமோ என்னவோ முடிஞ்சு போச்சு, செத்து போச்சு. அதுக்கு போய் விஜய் என்ன காரணமா? செருப்பை கொண்டு சாணி முக்கிய அடிப்பேன் பாத்துக்கையா, இதெல்லாம் கேட்டு போடுவேன். ட்விட்டர்ல ட்வீட் போடுறதுக்கு அவங்கள மக்கள் ஆட்சியில உட்கார வச்சாங்க. ஏன் எங்களுக்கு ட்விட்டர்ல ட்வீட் போடவும் வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வைக்கவும் தெரியாதா? நீ வாட்ஸ்அப்ல போடு போடாம போ, நீ ட்விட்டர்ல போடு போடாம போ. ஒரு பையன் ஒண்ணு சின்ன மாட்டான், ஒரு பையன் ஒன்னும் பார்க்க மாட்டான். எங்க அண்ணனா நாங்க அத்தனை பேரும் ஃபாலோ பண்றோம். அவரு ஏகப்பட்ட பிரச்சனையை பாக்குறாரு. எதனா எங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைச்சாருன்னா ட்விட்டர் மூலியமா சொல்லிட்டு போறாரு. உனீனா பண்ணு சூத்து நோண்டுதா? இப்ப அசிஷமா கேட்டுவிடுவேன் நான், இதுக்கு மேல பச்சை பச்சை கேட்டுருவேன் நானு. களத்துல வந்து இறங்கி அவங்களுக்காக ஒரு ஆறுதல் கூட சொல்ல மாட்டேங்கிறீங்கன்னா? அண்ணனா அவன் இவன் கேட்டுன்னு கடந்த பிரச்சாரம் பண்ணுவேன், உனக்கு முன்னாடி போவன் அண்ணன்ற சவால்லாம் விட்டா அண்ணன்ற சோற தண்ணி தைக்கிற சோத்த விட்டு பியல்லி திங்கிறியா? நீனு உன் புருஷனை மாத்தி மாத்தி பேண்ட் அள்ளி துண்ணுக்குறீங்களா? கேட்டுருவோம், பச்சை பச்சை கேப்ப நான். இதுக்கு மேல உன்னை மக்கள் வீடியோ பாக்குறாங்கன்னு கம்முனுக்கிறேன் நான், புரியுதா? நீங்க இது வரைக்கும் எத்தனை சம்பவம் நடந்து நீங்க போய் உங்க ஆட்சியில 2000க்கும் மேற்பட்ட கற்பழிப்பு கேஸ் இருக்கு. எத்தனை வீட்டுக்கு போய் ஏறி வந்து இது நடந்துச்சா அது நடந்துச்சா ஆறுதல் நீங்க போய் சொல்லிட்டு வந்தீங்களா? உங்க மாமா சொன்னாரா? 4வது புருஷன் போய் சொல்லிட்டு வந்தாரா? கேக்குறேன் நானு. எத்தனை ஊடி ஏறி போய் போனீங்க? எத்தனை நீங்கெல்லாம் வந்து போகாம இருந்துன்னு கூட அந்த ஒரு நிதி தொகை கொடுத்தது கிடையாது. காரி முந்த நாய அவரால போக முடியல, அவருக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குன்னாலும் எங்க இருந்தா அவர் மூலியமா ஏதோ ஒரு இடத்துக்கு போய் சேருதா இல்லையா? நிதி தொகையா இருக்கட்டும், ஒரு ஆறுதலா இருக்கட்டும், எவ்வளவோ பண்றாரு. நீ ஏன் அப்படி கேவலமா இப்படி சொம்பு தூக்கி நாளைஞ்சு கிடக்குறேன்? நானும் தான் உன்னை எல்லா வீடியோலும் போட்டு நான் நார்மட்ட கிழிக்கிறேன். என் பக்கம் திரும்ப மாட்டேன். எப்படி இதுன்னு தெரியல உனக்கு. அப்படியே முன்னு பழகுது உனக்கு. நீ ஏன்னா நாடி மாரி நாயா இல்ல என்ன நாய் நீனு? இப்போ இந்த வீடியோவை குட்டி மியா தான் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதாவது பிக் பாஸ் டூலி டிவிக்கு ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, நிறைய தப்பெல்லாம் நடக்குது, கரண்ட் கட் ஆகுது அப்படின்னலாம் சொல்லி ஒரு வீடியோவை வெளியிட்டிருந்தாங்க. அதுக்கு பதிலடி கொடுக்குற விதத்தில் குட்டி மியா இந்த வீடியோவை ஷேர் பண்ணி இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸ்டாலின் தான் உன்னோட 4வது புருஷன், டிஎம்கே ஆட்சின்னு நினச்சி டிவிக்கு ஆட்சியில் அவங்க ஆளை வச்சு தப்பு பண்ணிட்டு இருக்காங்க.
எல்லாரும் விஜய் மேல தப்பு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே கோவத்தோட குட்டிமியா இந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த வீடியோ தான் டிவிக்கு தொண்டர்கள் மத்தியில வைரலா போயிட்டு இருக்கு. இந்த வீடியோவை பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரியான அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.